அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த பதிவில் காலச்சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசியுமான சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் தொடக்கம் எப்படி அமைய போகுது, மேலும் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உண்டாகும், இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் தொடருமா, இல்லை இனிமேலாவது புதுமையான ஒரு வருட பிறப்பில் உங்களுக்கு வாழ்க்கையுமே ஏதாவது புதுமையான மாற்றங்கள் உண்டாகுமா, இது பற்றின முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க ரொம்பவும் நம்பகத்தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இவங்களை நம்ம நம்பி சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியவங்க ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க. நடைமுறை அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே உறுதியானவங்க அப்படின்னும் இவங்கள சொல்லலாம். இந்த ரிஷபம் ராசியில் இருக்கவங்களுக்கு எப்போவுமே பொறுமையாகவும் விசுவாசமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் தீவிரமாக இருப்பாங்க. ரிஷபம் ஒரு பூமியின் அடையாளமாக இருக்குது. இந்த அடையாளத்தின் கீழ் பிறந்தவங்க கீழ்நிலை மற்றும் நிலைத்தன்மை கொண்டவங்களாக அறியப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபம் வீனஸ் கிரகத்தால் ஆளப்படுது. மேலும் இந்த ராசியோட அடையாளம் கொண்டவங்க காதல் மற்றும் பாசம் உள்ளவர்களாக அறியப்படுவாங்க. எல்லோர்கிட்டையுமே ஒரே மாதிரியாக அன்பு செலுத்தக்கூடியவங்களாக திகழ்வாங்க. இவங்க உடைமை மற்றும் கொஞ்சம் பிடிவாதமும் இருக்குங்க. இந்த ஒரு குணத்தாலேயுமே இவங்களை நம்ம அறிய முடியும் இந்த ரிஷபம் ராசியை. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் வந்த ஜென்ம சனியால் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு 2025 புத்தாண்டில் நீங்கள் மறக்க முடியாத அளவிற்கு நன்மை அமைய போகுதா, இல்லை பட்ட துன்பங்களுக்கு ஏதாவது பலன் இருக்குமா, அந்த பட்ட துன்பங்களுக்கு எல்லாம் விடுதலை ஏதாவது கிடைக்குமா, இது பற்றிய முழுமையான தகவலையுமே தொடர்ந்து பாருங்கள். இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டில் வரும் சனி பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நல்ல பலன்கள் என்ன, அது குறித்து தொடர்ந்து நாம் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2025 புத்தாண்டுக்கு இன்னும் சரியாக ஒரு கொஞ்ச காலம் தாங்க இருக்குது. இந்த புத்தாண்டில் புதிய வழி பிறக்காத அப்படின்னு காத்துட்ருக்கவங்களுக்காக கணக்க முடிக்க காத்திருக்கிறார் சனி பகவான். ஏன்னா வரும் புத்தாண்டில் தனது சொந்த ராசியான கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிறார் சனி பகவான். இந்த பயிற்சியால் இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பான யோகங்களுமே இருக்குங்க. அந்த வகையில் இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு ரிஷபம் ராசிக்கு 11ஆம் இடத்துல, அதாவது லாபஸ்தானத்தில் 30 வருஷத்துக்கு பிறகு இந்த சனி பகவான் அமர போகிறார். ஒரு எப்படி சொல்லலாம்னா 30 ஆண்டுகளுமே கிடைக்காத பலன்களை சிறப்பான பலன்களாக உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் அமையும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் விலகும் உங்களை விட்டு. எப்படா நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும் வகையில் வரும், நம்மளோட வாழ்க்கையும் எப்படி சிறப்பாக விளங்கும், எப்போ நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி மிகவும் ஒரு நல்ல அற்புதமான பயிற்சியாக மாறுங்க. சனி பகவானால் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்க நீங்கள் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை இன்னும் பல மடங்கு அதிகரித்து செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் தினமுமே காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுமே நீங்கள் மறைக்காமல் செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் நல்பலன்கள் இன்னும் நல்ல கூடுதலான சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சனீஸ்வரனின் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதாகவும் செல்லுநிலை செழித்து வளரவும் நாங்கள் எங்களது சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு சனி பகவானையுமே வேண்டிக்கிறோம். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆரோக்கியம், கல்வி, வியாபாரம், வேலை, நிதி, காதல், திருமண வாழ்க்கை, வாகனங்கள் போன்றவற்றால் எப்படி இருக்கும், இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்தில் எல்லாமே சாதகமான பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல இந்த ரிஷபம் ராசியோட பலன்கள் 2025 படி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தின் பார்வையில் பொதுவாக சாதகமாக இருக்குங்க. இந்த ஆண்டு பெரிய அளவில் உங்களுக்கு உடல்நல கோளாறு ஏற்பட வாய்ப்பு இல்லை. சின்ன சும்மா சளி தொந்தரவு, காய்ச்சல் தொந்தரவு அந்த மாதிரி தாங்க வரும். இந்த ஆண்டு பெரிய அளவில் உடல்நல கோளாறு ஏற்பட வாய்ப்பு இல்லை. குறிப்பாக மார்ச் மாதத்துக்கு பிறகுலாம் சனி பகவான் உங்களோட லாப வீட்டில் பயிற்சிக்கும் போது பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே அது குறைந்து காணப்படும்.
இருந்தாலுமே உடல்நல பிரச்சனைகள் முற்றிலுமே முழுசாக நீங்குமானா ஒரு சில பிரச்சனைகள் தொந்தரவு தொடங்கும். இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் வரைக்குமே சனி 4ஆம் வீட்டில் பார்வை பெறும் பொழுது இதயம் அல்லது மார்பு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும். இது போன்ற சூழ்நிலையில் ஏற்கனவே இதயம் அல்லது நுரையீரல் தொடர்பான ஏதோனும் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆரம்பத்திலேயே அவங்க அதற்கான மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. அதன் பிறகு சனியின் தாக்கம் 4ஆம் வீட்டில் இருந்து முடிவடையும். நாள்பட்ட மற்றும் நீர்க்கட்டி நோய்களையுமே அகற்ற இந்த காலகட்டங்கள் உதவியாக இருக்கும். இருப்பினும் மே மாதம் முதல் 4ஆம் வீட்டில் கேதுவின் தாக்கம் தொடங்கும். இப்போ அந்த காலகட்டத்தில் சிறிய முரண்பாடுகள் தோன்றும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே முரண்பாடான கருத்துக்கள் எழக்கூடும். பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாதுங்க. இது தவிர நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த யோகா பயிற்சிகள் செய்கிறது, தூய்மை மற்றும் சாத்விக உணவுகளை உட்கொள்கிறது எல்லாமே கொஞ்சம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு ஓரளவுக்கு இது எல்லாமே உதவியாக இருக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு கல்வி கண்ணோட்டத்தில் பொதுவாக சாதகமாக இருக்குது. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரைக்குமே உயர்கல்விக்கு காரணியாக குரு முதல் வீட்டில் அமர்ந்து 5ஆம் மற்றும் 9ஆம் வீட்டில் பார்வை பெறுகிறார். இதன் மூலம் கல்வித்துறையில் நீங்கள் சிறப்பாக செயலாற்ற முடியும். அதே நேரம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு 2வது வீட்டிற்கு செல்வதன் மூலம் நேர்மறை ஆற்றலின் அளவை மேலும் அதிகரிக்கவும் முடியும். கல்வியின் பார்வையில் உங்களை சுற்றியுள்ள சூழல் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுமே இந்த காலகட்டத்தில் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவும் உறுதுணையாக இருப்பாங்க. புதனின் பயிற்சி சிறிது நேரம் கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலுமே பெரும்பாலான நேரத்தில் உங்களுக்கு நல்ல பலனை தரும் வகையில் அமையும். இதனாலேயே இந்த ஆண்டு கல்வியில் சிறப்பாக உங்களால் செயல்பட முடியும். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 4ஆம் வீட்டில் சனி பகவானின் தாக்கமும் பிற்காலத்தில் கேது பகவானின் தாக்கமும் இருக்கிறதுனால மனம் அலைக்கழிக்கிறத விட ஒரு சில மாதிரியான பிரச்சனைகள் உங்களை மண்டையில் போட்டு மனதை குழப்புற மாதிரியே இருக்கும். அதாவது நீங்கள் அமைதியாக படிப்பில் கவனம் செலுத்தினாலுமே ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனாலுமே சிறந்த ஆண்டாக உங்களுக்கு இந்த 2025 ஆண்டு கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் 2025 ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த 2025ஆம் ஆண்டில் பெரும் பகுதி உங்களோட வணிக கண்ணோட்டத்திலுக்கு கொஞ்சம் சாதகமான பலனை தரப்போவதாக தான் அமைஞ்சிருக்கு. ரிஷப ராசியோட பலன் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் வரைக்குமே கர்மஸ்தானத்தின் அதிபதி சனி பகவான் உங்களோட கர்மஸ்தானத்தில் மட்டுமே பயிற்சி அடைகிறதுனால உங்களோட செயல்களுக்கு ஏற்றவாறு நல்ல பலனை கொடுப்பார். சனி பகவானை விட அதிக கடின உழைப்பு எடுத்தாலுமே தொழிலை முன்னோக்கி கொண்டு செல்ல இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் மார்ச் மாதத்திற்கு பிறகு 10ஆம் வீட்டின் அதிபதி லாப வீட்டை அடைவது மிகவும் நல்ல மற்றும் உங்களுக்கு சாதகமான பயன்களை கொடுக்கும். உங்களோட தொழிலில் நீங்கள் சிறப்பாக செயல்படும் காலகட்டம் இந்த வருடம். 10ஆம் வீட்டில் குருவின் செல்வாக்கு உங்களோட வணிகத்திற்கு புதிய உயரத்தை கொடுக்க விரும்புகிறது. அதாவது 2025ஆம் ஆண்டு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்ததை விடவே நீங்கள் மிகவும் சிறப்பான பலன்களை பெற முடியும். அடுத்தடுத்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம். இருக்கிற தொழிலை எப்படி மேம்படுத்தலாம், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமான வகையில் அமையும். உங்கள் கூட இருக்கிறவங்களுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுமே உங்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு செயலையுமே செயல்படுத்துவாங்க. இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் பலனாக இந்த வியாபாரம் தொழில் எல்லாமே 2025 உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் வகையில் அமைய போகுது. அதே போல் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு வேலை பார்வையுமே நல்லா இருக்குங்க. உங்களோட 6ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த வருடம் உங்களோட வேலைக்கு ரொம்பவும் உறுதுணையாக இருக்க போகிறாரு. 10ஆம் வீட்டின் அதிபதி ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரைக்குமே 10ஆம் வீட்டிலேயே இருக்க போகிறார். இது வேலை அழுத்தத்தை கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் வேலைகளை முடிக்க நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். உங்களோட வேலையில் உள்ள குறைபாடுகளை உங்களோட மேலதிகாரிகள் கண்டறிந்தாலுமே நீங்கள் அதற்கான தீர்வு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலனை பெற முடியும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குருபெயர்ச்சி உங்கள் 6வது மற்றும் 10வது வீட்டை பாதிக்கும். இங்கிருந்து வேலையில் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக அமையும். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பை பெறுவதற்கு உறுதியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களின் சக ஊழியர்கள் சிலர் உங்களை பார்த்து போட்டி அல்லது பொறாமை கொண்டவர்களாக இருந்தாலுமே இது உங்களோட வேலையில் குறிப்பிடத்தக்க எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. உங்களோட செயல்களுக்கு ஏற்ப உங்களோட வேலையில் நல்ல பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற இந்த வருடம் மிகவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வாய்ப்பை கொடுக்கும்.
குலதெய்வ வழிபாட்டையுமே தொடர்ந்து நீங்கள் மேற்கொண்டு வாங்க. குலதெய்வத்தின் அருளால் இந்த 2025ஆம் ஆண்டு இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக இருக்க நாங்கள் எங்களது சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.